படையல் போடுறது அப்படின்றது வந்து பாரம்பரியமாக வந்து நம்ம எல்லா வீடுகள்லேயும் வந்து செய்கிற ஒரு விஷயம் சார். அந்த படையலை வந்து இறைவன் வந்து சாப்பிட்றாரா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, பொங்கலாக இருக்கட்டும், புளியோதரையாக இருக்கட்டும், எது பண்ணாலும் நம்ம தான் சாப்பிட்றோம். இறைவனுக்குன்னு நம்ம படைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் அதை நம்ம தான் சாப்பிட்றோம். ஆனால் அதை வந்து உண்மையாகவே வந்து இறைவன் வந்து சாப்பிட்றாரா சார்? சாப்பிட்றாரா சார்? அதை நம்ம ஃபீல் பண்ண முடியுமா சார்? பொங்கல் அன்றைக்கி சக்கரை பொங்கலை செய்கிறீங்க, செஞ்சுட்டு படையலில் வைக்கிறீங்க, இலையில வைக்கிறீங்க, வச்சு முடிச்சுட்டு அந்த பொங்கலில் உண்டான அதனுடைய ஸ்மெல்லு, அதனுடைய டேஸ்ட்டு, அதை சாப்பிட்டார் அவர். நீங்கள் வீட்டில் செஞ்சு ஒரு 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 அதே இலையில் ஒரு கரண்டி வச்சுக்க சொன்னீங்கன்னா அதையும் சாப்பிடுங்க, இதையும் சாப்பிடுங்க, மாறி மாறி சாப்பிடுங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு தனியாக வச்சுருந்தீங்களா, அது நீங்கள் செஞ்சு என்ன பொங்கல் செஞ்சீங்கன்னா அந்த டேஸ்ட் இருக்கும். படையல் படைச்சதில் டேஸ்ட்டே இல்லை, டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். நம்ம படைச்ச படையலை கடவுள் சாப்பிட்றாரு. நீங்கள் செய்கிறது ஆத்மாத்மாக இருக்க வேண்டும், நீங்கள் செய்கிறது சுத்தமாக இருக்க வேண்டும். ஏங்க நம்ம வீட்டில் சரியான இது இல்லைன்னா கூட நம்ம எங்கன்னா சாப்பிட்றோமா? உதாரணத்துக்கு உப்பே போடலை, நம்ம சாப்பிட்றோமா? இல்லை, சாப்பிடவே மாட்டோம். அப்போ அதுக்காக செஞ்சவங்க ஆத்மாத்மா செய்யலையான்னு மறந்து செஞ்சுருக்குவாங்க, அதுக்காக நம்ம சாப்பிடலை. அதனால் கடவுளுக்கு செய்யும்போது ஆத்மாத்மாக செய்ய வேண்டும். இல்லை, தெய்வத்துக்கு என்ன படையல் பிடிக்கும் அப்படின்றது சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் சார். என்ன மாதிரியான படையல்கள் இறைவனுக்கு அளிக்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் சார்? உணவுலேயும் சரி, இந்த உணவு வேணும் அந்த உணவு வேணும் அப்படின்னு எந்த கடவுளும் கண்டிப்பாக கேட்காது. அவங்கவுங்க விரும்பினது, அவங்களுக்கு வசதி என்ன இருக்கோ அதை செய்யலாம். அதுக்காக வந்து கடவுளுக்குன்னு ஒரு ஒரு நியதி இருக்குது. கடவுளுக்குன்னு சாப்பிடக்கூடியது பிரசாதம்னு ஒரு சமாச்சாரம் இருக்குது. அதுக்கு உட்பட்டது எதுவோ அதை செய்யணும். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்களையும் ஃபார்மட் நியூமராலஜி சம்மந்தமான விஷயங்களையும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் இறைவனுக்கு படையல் போடுறது அப்படின்றத பற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தன்சேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா சார். இப்போ வந்து படையல் போடுறது அப்படின்றது வந்து பாரம்பரியமாக வந்து நம்ம எல்லா வீடுகள்லேயும் வந்து செய்கிற ஒரு விஷயம் சார். அந்த படையலை வந்து இறைவன் வந்து சாப்பிட்றாரா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, பொங்கலாக இருக்கட்டும், புளியோதரையாக இருக்கட்டும், எது பண்ணாலும் நம்ம தான் சாப்பிட்றோம். இறைவனுக்குன்னு நம்ம படைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் அதை நம்ம தான் சாப்பிட்றோம். ஆனால் அதை வந்து உண்மையாகவே வந்து இறைவன் வந்து சாப்பிட்றாரா, அந்த படையல் எதுக்காக போடுறாங்க, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிட்ஸுக்கு வந்து இருக்குது சார். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் என்ன, அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இறைவன் வந்து சாப்பிட்றாரா சார்? சாப்பிட்றாரா சார்? அதை நம்ம ஃபீல் பண்ண முடியுமா சார்? அதான் கண்டிப்பாக பண்ண முடியும். என்ன நம்ம அதை டெஸ்ட் பண்ணுற வழிமுறை தெரியல யாருக்கும். இப்போ நான் சொல்கிறேன், இந்த சொல்கிறத கேட்டுட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் படையல் பொங்கல்னே வச்சுக்கிறீங்க, சக்கரை பொங்கல்னே வைங்க. சமையல் படைச்சி வீட்டில் சமைச்சு கடவுளுக்கு முன்னாடி படையல் மாதிரி போடுறீங்க பொங்கல். உங்கள் வீட்டிலே சாப்பிட்றாரு, உங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் சாப்பிட்றாரு. அப்படின்னா எப்படிங்க சாப்பிட்றாரு? நாம் தானே சாப்பிட்ருக்குறோம். அவர் என்றைக்கும் சாப்பிட்டாரு, உங்கள் வீட்டில் சாப்பிட்டாரா, நீங்கள் சாப்பிட்டதை பார்த்தீங்களா அப்படி நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது எல்லாம் உங்கள் கேள்வியெல்லாம் என் மைண்ட் வாய்ஸில் கேட்குது. கண்டிப்பாக அது உண்டு, கண்டிப்பாக சாப்பிட்றாரு. எப்படிங்கிறத சொல்கிறேன். பொங்கலை செய்கிறீங்க, சக்கரை பொங்கல்னு வச்சுக்கிங்க. இந்த பொங்கல் வரப்போ போகுது, பொங்கல் அன்றைக்கி சக்கரை பொங்கலை செய்கிறீங்க, செஞ்சுட்டு படையலில் வைக்கிறீங்க, இலையில் வைக்கிறீங்க, வச்சு முடிச்சுட்டு படைச்சிட்டிங்க. மற்ற வேலையெல்லாம் பார்க்குறீங்க. உங்கள் வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எப்படியும் அவருக்கு படைச்சதை வச்சுட்டு எவ்வளோ நேரம் விட போகிறீங்களோ, எவ்வளோ நேரம்னு விட்டுக்குங்களேன், ஒரு அரை ஹவர் வச்சுக்கிங்க, ஒரு ஹவர் வச்சுக்கிங்க. அந்த படையலில் வந்து பூஜையை பொறுத்து இருக்குது. பூஜை நேரம் எவ்வளோ நேரம் எடுக்க போகுதுன்னு தெரியாது, அவங்கவுங்க படையலினுடைய பூஜையை பொறுத்து இருக்குது. பூஜையெல்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் முதல்ல சொன்ன மாதிரி அந்த படையல் நம்ம தான் எடுத்து சாப்பிட போகிறோம். யாருன்னா உங்கள் வீட்டில் யாருன்னா சாப்பிடுங்க. யாருன்னா அப்படின்னு சொல்கிறதோ, நீங்கள் ப்ரோக்ராம் பார்க்குறீங்கள, நீங்களே சாப்பிடுங்க. சாப்பிடும் பொழுது அதை எடுத்து உங்கள் முன்னாடி சாப்பிட்ற இடத்துல வச்சுக்கிறேங்க. இப்போது பொங்கல் பானையிலேருந்து பொங்கல் தானே இதில் ஒரு கரண்டியோ 2 கரண்டியோ வச்சுங்க. இப்போ திருப்பி இன்னொரு கரண்டி பொங்கல் எடுத்துகிட்டு அதே இலையில் நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிறீங்க. இப்போ எடுத்து படையல் பண்ண பொங்கல் எடுத்து ஒரு வாய் வச்சு சாப்பிடுங்க.
நீங்கள் ஏற்கனவே உங்கள் பானையில் உள்ள பொங்கல் இருக்கு இல்லையா, அதை ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் இருக்கா இல்லையான்னு பாருங்கள். உண்டு சார். கண்டிப்பாக நம்ம சின்ன வயசுலலாம் கூட கோவிலில் போயிட்டு எதுவுமே இருக்காது, வெறும் வெள்ளை சாதத்தை வச்சுருப்பாங்க, மேலே ஒரு சின்ன வெள்ளை கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் அதை வாங்கி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பிடும்பொழுது வீட்டில் அது பண்ணால் நம்ம சாப்பிடவே மாட்டோம். கரெக்டான கேள்வி. கோயிலில் சாப்பிடுவோம், வீட்டில் சாப்பிட மாட்டோம். இப்போ அதனால தான் சாப்பிடுங்கன்னு சொன்னேன். சாப்பிட்டீங்கன்னாக்கா நீங்கள் அங்கே டேஸ்ட் இருக்குன்னீங்க, ஆனால் வீட்டில் செஞ்சதில் டேஸ்ட் இருக்காது. படையலில் டேஸ்ட் இருக்காது. அந்த பொங்கலுக்கு உண்டான ஸ்மெல்லு இருக்காது, அந்த டேஸ்ட் இருக்காது. நீங்கள் வீட்டில் செஞ்சு ஒரு 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 அதே இலையில் இன்னொரு ஒரு கரண்டி வச்சுக்க சொன்னீங்கன்னா அதையும் சாப்பிடுங்க, இதையும் சாப்பிடுங்க, மாறி மாறி சாப்பிடுங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு தனியாக வச்சுருந்தீங்களா, அது நீங்கள் செஞ்சு என்ன பொங்கல் செஞ்சீங்கன்னா அந்த டேஸ்ட் இருக்கும். படையல் படைச்சதில் டேஸ்ட்டே இல்லை, டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும், சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். சப்புன்னு இல்லை, இப்போ டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். பொங்கலுக்கு உண்டான ஸ்மெல்லு இருக்காது. அதுதான் இப்போ கேட்டிங்களே, என்ன கேள்வி கேட்டீங்க முதல்ல? சாப்பிட்றாரான்னு கேட்டீங்க. நான் சாப்பிட்றாரு என்ன, அதாவது அந்த பொங்கலில் உண்டான அதனுடைய ஸ்மெல்லு, அதனுடைய டேஸ்ட்டு, அதை சாப்பிட்டார் அவர். மீதி வெறும் பொங்கல் இது இருக்கு இல்லையா, அதை நாம் சாப்பிட்டோம். இப்போ கடவுள் சாப்பிட்றாரா இல்லையா? இந்த கேள்வி இந்த ரொம்ப சரி, இப்போது நீங்கள் சொன்னதுக்கு பிறகு கண்டிப்பாக எல்லாருமே வந்து இது முயற்சி பண்ணி பார்ப்பாங்க. ஆமாம், இந்த ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்றது தெரியும். இது வரைக்கும் அப்படி யாரும் நம்ம சாப்பிட்ருக்கலாம், கண்டிப்பாக சாப்பிட்ருப்போம். அதை சாப்பிட்றதுனுடைய நோக்கம் என்ன இருக்கும், கடவுளை படைச்சது, அதனால் அதை டேஸ்ட்டை பார்க்கல, அதை மட்டும் சாப்பிட்டு எந்திரிச்சிருப்போம். அது பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. இன்னொன்று, அது ஒரே ஆள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அதை எடுத்து வீட்டில் 4-5 பேர், எத்தனை பேர் இருக்காங்களோ ஆளுகளோட ஒரு பிடி பிடிச்சா ஒரு ஒரு பிடி ஒரு ஒரு இதுக்கு ஒரு பிடி தானே, ஒன்றும் பெருசாக தெரிஞ்சிருக்காது, எல்லாம் சாப்பிட்டு வந்துருப்பீங்க. இப்போ உட்காந்து மெனக்கிட்டு சாப்பிட்றீங்க. நம்ம ப்ரோக்ராம் பார்த்துட்டு படையல் வச்சதையும் எடுத்துக்குங்க, அப்படியே அங்கே இருக்கும். நீங்கள் சமைச்சிங்களே அதையும் எடுத்துகிட்டு படையல் முடிச்சதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு இது ஒரு வாய் அது ஒரு வாய், இது ஒரு வாய் திருப்பி மாற்றி சாப்பிட்டு பாருங்கள். பானையிலேருந்து எடுத்தது வந்து நல்லா வழக்கம் போல் என்ன செஞ்சீங்களோ பொங்கலுக்கு அது ஒன்று இது இல்லை. ஏன்னா அதில் உண்டான பொங்கலுக்கு உண்டான ஸ்மெல்லாம் அவர் எடுத்துட்டாரு, அதுக்கு உண்டான டேஸ்ட் எல்லாம் அவர் எடுத்துட்டாரு. யார் எடுத்துட்டாரு? கடவுள் எடுத்துட்டாரு, சாப்பிட்டுட்டாரு. இந்த சீக்ரெட்டு இது வரைக்கும் யாரும் நாம் அறியலை. அது நம்ம அதை டெஸ்ட்டு பண்ணலை, நம்ம அதை வந்து அதுக்குள்ளெல்லாம் போகலை, ஆராய்ச்சியெல்லாம் பண்ணலை. கடவுளை படைச்சா நம்ம தான் சாப்பிட்றோம். இது வரைக்கும் காலங்காலமாக ஒரு டிபேட்டே வச்சாலும் அதை தான் சொல்லியிருக்கிறோம். பட்டிமன்றத்தில் வச்சுக்கிட்டு கடவுள் என்றைக்கு படித்தா வச்சோ, என்றைக்கு சாப்பிட்டாரு, நம்மளும் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை ஜோவியெல்லாம் சொல்லிவிட்டு அந்த 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 இதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டோம். இப்போ சாப்பிட்டு பாருங்கள், இப்போ டெஸ்ட் பண்ணி பாருங்கள். கடவுள் இருக்கிறாரு, கடவுள் சாப்பிட்றாரு அப்படிங்கிறது உணர்வீங்க. கடவுள் ஒவ்வொரு இடத்துலேருந்து அவர் செயல்பாடு இருக்கும். நாம் தான் அதை புரிஞ்சிக்காமல் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதை விட்டு போயிட்டோம். அப்போது நாம் படைத்த படையலை கடவுள் சாப்பிட்றாரு. இதில் இன்னொரு ஒரு சின்ன சின்ன திருத்தம், நீங்கள் செய்கிறது ஆத்மாத்மாக இருக்க வேண்டும், நீங்கள் செய்கிறது சுத்தமாக இருக்க வேண்டும். ஏங்க நம்ம வீட்டில் சரியான இது இல்லைன்னா கூட நம்ம எங்கன்னா சாப்பிட்றோமா? உதாரணத்துக்கு உப்பே போடலை, நம்ம சாப்பிட்றோமா? இல்லை, சாப்பிடவே மாட்டோம். அப்போ அதுக்காக செஞ்சவங்க ஆத்மாத்மா செய்யலையான்னு மறந்து செஞ்சுருக்குறாங்க, அதுக்காக நம்ம சாப்பிடலை. அதனால் கடவுளுக்கு செய்யும்போது ஆத்மாத்மாக செய்ய வேண்டும். இப்போ எல்லாம் ப்ரோக்ராம் பார்த்துட்டு ஒருத்தர் மட்டும் எங்கள் வீட்டில் சாப்பிடல அப்படின்னு சொன்னால் சொல்லுவீங்க. உங்கள் வீட்டில் ஆத்மாத்மாக இல்லை, உங்கள் ஒரு வீட்டில் தான் இல்லை, அவ்வளோ பேர் வீட்டில் இருக்கும். உங்களுக்குள்ளே சிஸ்டர்ஸுங்க நிறைய பேர் இருப்போம், எல்லாத்துக்கும் ஃபோன் அடி சொல்லிடுவீங்களே, இப்படி ஒருத்தர் சொன்னார்னா ரெகுலராக வர்றாரு, அவ்வளோ பேர் டெஸ்ட் பண்ணுங்கள், என் வீட்டில் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஒரு ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன், கலீக்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, எல்லாம் ஓகேன்னா ஒருத்தர் வீட்டில் இல்லைன்னா இதான் ரீசன். அது முன்கூட்டி இப்போயுமே சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் அப்போ கேட்டு நம்ம பதில் சொல்கிறது இப்போயுமே சொல்லிடுறேன். ஸோ நம்ம ஆத்மாத்மா செய்ய போகும்போது கடவுள் விரும்பி சாப்பிடுவார். எதை? நாம் வச்ச பொருளுடைய ஸ்மெல்லையும் அடுத்து அதனுடைய டேஸ்ட்டையும் அவர் சாப்பிட்றாரு. மீதி நம்ம விரும்பி சாப்பிட்றோம், பரவாயில்ல நம்ம சாப்பிட்டுக்கலாம், அதில் ஒன்று கடவுள் வச்சது போது தான் மீதி சாப்பிட்றோம், அதில் ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக கடவுள் சாப்பிட்றாரா இல்லைங்கிறது கேள்விக்கு உண்டான பதில் கிடச்சிருச்சு. எல்லார் வீட்லேயும் இனிமேல் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம இது வரைக்கும் பார்க்கல, இனிமேல் பாருங்கள். இனிமேல் வந்துட்டு கடவுள் சாப்பிட்றாருங்கிறது நம்பிக்கையோடு எல்லோரும் இருக்க போகிறோம். ஏன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் கண்ணால் பார்த்துட்டீங்க, தெரிஞ்சிட்டீங்க, இனி யாரும் இல்லைன்னு சொல்ல போகிறதில்ல. ஸோ இந்த நிகழ்ச்சி மூலமாக
உலகமே இதை பார்த்து வேங்க போகுது. கண்டிப்பாக சார். இப்போ எல்லாருக்கும் இன்னொரு சந்தேகம் வந்திருக்கும் சார். இறைவனுக்கு படைக்கிற உணவு வந்து இறைவன் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம வந்து பக்தியோட ஆன்மீகத்தை நல்லா உள்ளார்ந்து உள்வாங்கி நம்ம வந்து தெய்வத்தை வழிபாடு பண்ணுறோன்றத சொல்லிட்டாங்க. இருந்தாலும் கூட இந்த தெய்வத்தை எப்படி வந்து படையல் மூலமாக கூப்பிடுறது, இல்லை தெய்வத்துக்கு என்ன படையல் பிடிக்கும் அப்படின்றது சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் சார். என்ன மாதிரியான படையல்கள் இறைவனுக்கு அளிக்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் சார்? இல்லை, பொதுவாகவே வந்து நல்லா பார்த்துக்கங்க, கடவுள் பொதுவாகவே நாம் எதை செஞ்சாலும் ஏற்றுப்பார். எந்த கடவுளும் எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்டதே இல்லை. நாமளாம் விரும்பி இந்த கடவுளுக்கு இதை செய்யணும்னு நினைக்கிறோம். உங்கள் வசதி எதுவோ அதை நீங்கள் செய்யலாம். இப்போ கடவுளை கூட எந்த கடவுளாவது எனக்கு ஒரு 10 பவுன் வாங்கி போடுங்க, எனக்கு ஒரு 20 பவுன் வாங்கி போடுங்க, அது எந்த கடவுளாக கேட்டுச்சா? இல்லை. ஆனால் வசதி வந்துச்சுன்னா நம்ம 10 பவுன் கடவுளுக்கு போட போகிறோம், அது வேறு விஷயம், அது அவங்க சௌகரியம். அதேமாரி உணவுலேயும் சரி, இந்த உணவு வேணும் அந்த உணவு வேணும் அப்படின்னு எந்த கடவுளும் கண்டிப்பாக கேட்காது. அவங்கவுங்க விரும்பினது அவங்களுக்கு வசதி என்ன இருக்கோ அதை செய்யலாம். அதுக்காக வந்து கடவுளுக்குன்னு ஒரு ஒரு நியதி இருக்குது. கடவுளுக்குன்னு சாப்பிடக்கூடியது நிறைய பிரசாதம்னு ஒரு சமாச்சாரம் இருக்குது. அதுக்கு உட்பட்டது எதுவோ அதை செய்யணும் இல்லைங்களா? அது மாதிரி எதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது எல்லாம் ஆனால் பிரசாதத்துக்கு உட்பட்டதாகவும் இருக்கணும், இல்லாததும் உள்ள. இப்போ உதாரணத்துக்கு கடவுளுக்கு இட்லி தோசைலாம் படைக்கலாமா அப்படின்லாம் ஒரு கேள்வி ஒரு உதாரணத்துக்காக கேட்க வரைக்கும் வச்சிங்களேன், அதுவும் வராது. அப்படி என்ன கடவுள் இட்லி தோசை சாப்பிடுவார் நம்மள மாதிரி? அப்புறம் பர்கர்லாம் கேட்பீங்க, அப்புறம் ரிங் ரோல்ஸ்ன்னு அப்படிலாம் வராது. கடவுளுக்குன்னு அந்த பிரசாதத்துக்கு உண்டான உள்ள பொருட்கள் உணவு எது எதுவோ அது எல்லாம் பொருந்தக்கூடியது. ஒரு காலம் வந்து இந்த பொருள் அந்த பொருள்லாம் கேட்க மாட்டார். கண்டிப்பாக எல்லா பொருளும் அவர் பிரசாதமாக ஏற்றுப்பார். கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து இறைவன் வந்து அனுக்கிரகம் நமக்கு முழுமையாக கிடச்சிருக்கு அப்படின்றத ஒரு உணவு வழியாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படின்றப்போ கண்டிப்பாக அந்த படையலில் வந்து இதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் நடக்குதா அப்படின்றத எல்லாருமே முயற்சி பண்ணி பார்ப்பாங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம்.